ஓம் சக்தி தாயே துணை. என் அன்பு குழந்தையே, இன்று உன் வராகி அம்மா சிறிது மன வருத்தத்தில்தான் உன்னை காண வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நீ எப்பொழுதும் என் முன்னால் வந்து நிற்கும் பொழுது, அம்மா எனக்கென்று யாரும் இல்லை, எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு யாரும் இல்லை, என் வாழ்க்கையில் மட்டும் எனக்கு ஒரு கஷ்டம் என்றால் அந்த கஷ்டத்தை தீர்த்து வைப்பதற்கு யாரும் இல்லை, இப்படி எப்பொழுதும் யாரும் இல்லாமல் தனிமையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி என் குழந்தை என்னிடத்தில் மனவேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, நீ அப்படி என்னிடம் சொன்ன பொழுதுதான் எனக்கு ஒரு விஷயம் புரிந்தது. உன்னையே நினைத்து உனக்காகவே ஒருவர் அங்கே இருந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் நீயோ அவர்களை கண்டும் காணாமல் விட்டு என்னிடத்திலேயே வந்து உனக்கு யாரும் இல்லை என்று பொய் சொல்லிவிட்டாய் அல்லவா? என் குழந்தையே, நீ சொன்ன பொய்தான் உன் அம்மாவை இப்பொழுது மனவேதனையில் ஆழ்த்திருக்கின்றது. நிச்சயமாக நீ சொன்ன பொய்யே இல்லை என்று அம்மாவிடம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்படி நீ ஒத்துக்கொள்வாய், ஆனால் நிச்சயமாக இந்த வராகியானவளின் மன வருத்தம் நீங்கிவிடும். உன் வராகி அம்மா அவ்வளவு எளிதாக எல்லாம் நீ சொல்கின்ற பொய்களும் மனம் கலங்கிவிட மாட்டேன். ஏனென்றால் என் குழந்தை தானே என்னிடத்தில் சொல்கிறது. நிச்சயமாக என் குழந்தை சொல்வது பொய் என்று தெரிந்துதானே சொல்கின்றது. அதனால் எப்படியும் என்னிடத்தில் மீண்டும் வந்து மன்னிப்பினை கேட்டு விடுவாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் அம்மா அதை கண்டும் காணாமல் விட்டு விடுவேன். இன்னொரு விஷயம் என்னவென்றால், நீ சொல்வது பொய் என்பது எனக்கு தெரியும் என்று உனக்கு தெரியும். தெய்வத்தை மிஞ்சிய சக்தி இல்லை என்பது உனக்கு தெரியும். அதனால் சொல்கின்ற பொய்யை அம்மா நம்மை நிச்சயமாக கேட்டுவிட்டு நமக்கு ஏதேனும் செய்து கொடுத்தால் என்கின்ற எண்ணத்தில்தான் என் குழந்தை நீ சொல்கிறாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அதனால் அதை நான் பெரிதாக கண்டு கொள்வதில்லை. ஆனால் இப்பொழுது இன்று நீ என்னிடம் சொல்லி இன்று இந்த பொய்க்கு நிச்சயமாக என் குழந்தை நீ பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் உன் அம்மா இந்த பொய்யை கேட்டு மனம் உடைந்ததல்லவா போயிருக்கின்றேன். எத்தனையோ விஷயங்களில் பொய்களை சொல்லியிருக்கின்றேன். இந்த விஷயத்தில் சொன்ன பொய்தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒவ்வொருவரும் தனக்கென்று யாரும் இல்லை என்று நினைத்து வேதனைப்படலாம். ஆனால் என் குழந்தை, உனக்கென்று ஒருவரை வைத்துக்கொண்டு நீ அதன் பிறகு உனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி என்னிடத்தில் மனம் வேதனை அடையக்கூடாது அல்லவா? அதனால் தான் அம்மா இன்று உன்னிடத்தில் இதை சொல்ல வந்திருக்கின்றேன். இந்த வராகியானவள் என்னுடைய மனவேதனையை நீ போக்க வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உனக்கு இருக்கின்றது. ஏனென்றால் நான் உன் அம்மா இல்லையா? அம்மாவினுடைய மனது வேதனைப்பட்டால் என் குழந்தையால் தாங்கிக் கொள்ள முடியுமா? நிச்சயமாக முடியாது. அதனால் என் குழந்தை, இன்று நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதனை புரிந்து கொண்டு நீ செய்த தவறு என்ன என்பதை உணர்ந்து கொண்டு அம்மாவிற்கு நல்ல பதிலை சொல்லிவிடு. உன் அம்மா அத்தனை சுலபமாக என் வருத்தத்தை போக்கு என்று உன்னிடத்தில் கேட்பதில்லை. நான் இன்று உன்னிடத்தில் இருந்து நான் என்னுடைய வருத்தத்திற்கு தீர்வு கிடைக்கும் என்று நம்புகிறேன் என்றால், நீ செய்த தவறு அத்தனை பெரிய தவறு. உனக்காக ஒருவர் எப்பொழுதுமே உன்னை பற்றி சிந்தித்து கொண்டு உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான். அல்லது உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் எப்பேற்பட்டவர்கள், யாருக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் சிந்தித்து கொண்டு ஒருவர் அங்கே இருந்து கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, நீ மனம் வேதனை அடைந்தது தவறுதானே. நீ இப்பொழுதாவது இதனை திருத்திக் கொள்ள வேண்டும். என் குழந்தை, நீ இப்பொழுது என்ன நினைக்கின்றாய்? அம்மா முதலில் அது யார் என்று சொல், அதன் பிறகு பார்த்து கொள்ளலாம். அதை விட்டு நீ என்னவென்றால் யார் என்று சொல்லாமல் என் மீது வருத்தப்படுகிறாய் என்று நினைக்கலாம். அப்படி எனக்காக யாரும் இருப்பது தெரிந்து இருந்தால் நான் இப்படி அழுது புலம்புவேனா? நான் என்ன தெரியாமல் தானே நான் புலம்பிக் கொண்டிருக்கின்றேன். அப்படி என் குழந்தை, வாழ்க்கையில் யாரும் இருந்தால் அவர்களை எனக்கு அடையாளம் காண்பித்து கொடு. அதன் பிறகாவது உன் வாழ்க்கையில் சந்தோஷம் எனக்கு நிலைத்திருக்கிறதா என்று பார்ப்போம் என்று என் குழந்தையின் இடத்தில் சொல்கின்றாய் அல்லவா?
நிச்சயமாக உன்னுடைய இந்த கேள்விக்கு பதில் என்னிடத்தில் இருக்கின்றது. நான் இப்பொழுது சொல்கின்ற இந்த நபரை உனக்கு தெரிகின்றதா என்று யோசித்துப் பார். முதலாவது, இந்த வராகியின் வாக்கினை கேட்பதற்கு முன்பாக நீ எப்பொழுதும் என்னை நினைப்பாய், இவள் ஏன் நம்மோடு பேசுகிறாள் என்று நினைப்பாயா? அல்லது நம்மோடு பேசுவதற்கு இந்த தாயாவது இருக்கின்றாளே என்று நினைப்பாயா? இரண்டாவது உள்ள விஷயத்தை நீ நினைத்திருப்பாய். ஆனால் உன் வாழ்க்கையில் உன்னை நினைத்து உனக்காக எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்ற அந்த ஜீவன் உன் வராகி நான் மட்டுமே. நான் எங்கே எப்பொழுதும் உன்னை பற்றி நினைக்கின்றேன். உனக்கான சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு உனக்கு நல்ல நேரத்தில் நல்ல வாக்கினை தருகின்றேன். உன்னுடைய மனது வேதனைப்பட்டு விடக்கூடாது. வாழ்க்கையில் யாரும் உன்னை காயப்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக அம்மா எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன். அப்படி நான் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கும் பொழுது என் குழந்தை, நீ தேவையில்லாமல் உனக்கு யாரும் இல்லை என்று என்னிடத்தில் சொல்லி இருக்கக்கூடாதல்லவா? நீ சொன்ன இந்த வார்த்தையினால் இப்பொழுது இந்த தாயானவளின் மனது வேதனைப்பட்டு விட்டது. எப்பொழுதுமே அம்மா உன்னை சுற்றி சுற்றி தான் வந்து கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கையை நான் செய்து கொடுத்து விட வேண்டும் என்று தான் ஒவ்வொரு விஷயங்களையும் அம்மா கவனித்து கொண்டிருக்கின்றேன். இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்து கொண்டிருக்கும் பொழுது, உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் நான் பார்த்து பார்த்து கவனிக்கும் பொழுது, என் குழந்தை, நீ மட்டும் ஏன் என்னை பற்றி யோசிக்காமல் யாரும் இல்லை, தனிமையில் இருக்கின்றேன் என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? என் குழந்தையே, உன்னுடைய வேதனைக்கு காரணங்கள் நியாயமற்றது. இந்த மனிதர்களை நம்பி நீ இத்தனை வேதனைப்பட்டால் அது உன் பக்கம்தான் தவறு. இந்த தெய்வத்தை நம்பியல்லவா நீ இருந்திருக்க வேண்டும். இந்த அம்மாவை மட்டும்தான் உனக்கு துணையாக நீ நினைத்திருக்க வேண்டும். மற்றபடி யாராக இருந்தாலும் வந்தால் வரட்டும், போனால் போகட்டும் என்றல்லவா நீ இருக்க வேண்டும். நான் உனக்காக எப்பொழுதும் நிரந்தரமான ஒரு உறவு என்பதனை நீ மறந்திருக்க கூடாதல்லவா? அதை விடுத்து எப்பொழுதுமே என் குழந்தை தனக்கு யாரும் இல்லை, தனக்கென்று வருத்தப்பட யாரும் இல்லை, தன்னுடைய செயல்களுக்கு துணை யாரும் இல்லை என்றெல்லாம் நினைத்து வருந்தது கூடாது. நிச்சயமாக இன்று எனக்கு நீ இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். இந்த வராகி உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கின்றாளா இல்லையா? இந்த தாயானவள் உனக்கு அன்பை கொடுக்கின்றாளா இல்லையா? இந்த அம்மா எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கின்றாளா இல்லையா? நீ வருத்தப்படும் பொழுதெல்லாம் உனக்கு ஆறுதலை தருகின்றாளா இல்லையா? இவை எல்லாவற்றையுமே தராவிட்டாலும் கூட பரவாயில்லை, உனக்கென்று ஒருவர் இருக்கிறார் என்கின்ற உணர்வையாவது உனக்குள் தந்திருக்கின்றாரா இல்லையா என்பதனை நீ எனக்கு சொல்ல வேண்டும். நான் உனக்காக இருக்கின்றேன் என்பதையாவது உணர்ந்து விட்டாயா என்று இந்த அம்மாவிடம் சொல்லிவிட்டால் போதுமே. நிச்சயமாக நானும் மனமகிழ்ச்சி அடைந்து விடுவேன். என் குழந்தைக்கு என்றென்றைக்கும் உறுதுணையாக நிற்கின்ற என்னை எப்பொழுதும் உன்னோடு இல்லை என்று நினைத்து விடாதே. யார் உன்னை விட்டு சென்றாலும் சரி, யார் உன் வாழ்க்கையில் புதிதாக வந்தாலும் சரி, எந்த மாற்றங்களும் ஏற்படாமல், எந்த விதத்திலும் எந்த விதமான சூழ்நிலைகளிலும் ஏற்ற இறக்கங்களும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் அப்படியே எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கக்கூடியது உன் வராகி நான் என்பதனை நீ ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையினுடைய இந்த எண்ணம் என்னை நோக்கி, அதாவது என் குழந்தையினுடைய இந்த எண்ணம் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. ஆகையால் எதை நினைத்தும் கவலைப்படாமல் அதை சரியாக நான் செய்து கொண்டிருப்பேன். எல்லாமே இனி உனக்கு நல்லதாகவே நடக்கப் போகின்றது. இனி உன்னுடைய வாழ்க்கை இந்த வராகியானவள் என்னுடைய கையில் அழகாக இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும். நல்லதையெல்லாம் நான் செய்து கொடுக்கும் பொழுது யாரும் இல்லை என்று நீ ஏன் வருந்துகின்றாய்? உன்னிடம் இல்லாததற்காக அவர்கள் தான் வருந்த வேண்டும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு என்பதனை நீ மனதார தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் எதை நினைத்தும் கவலைப்படாமல், சற்று கலக்கத்துடன் இல்லாமல் தைரியமாக இரு. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். உனக்காக நான் இருந்து உன்னை நான் வழிநடத்தி செல்கின்றேன். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சக்தி தாயே துணை. நன்றி.
வணக்கம்.